الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. நிகழ்வை சிறப்புப்படுத்தும் வண்ணமாக வருகை தந்திருக்கும் ஜமாத்தினுடைய முக்கியஸ்தர்கள், நிர்வாக பெருமக்கள் மற்றும் மைஃபா வாலிப சங்க நண்பர்கள் அனைவர்களையும் ஜமாத்தின் சார்பாக அகலமும் சகலமும் மரஹபா என்று வருக என்று வரவேற்கின்றோம். அதாவது முத இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய மாபெரும் கிருபையில் பட்டக்காடு ஜமாத் சார்பாகவும் முஸ்லீம் வாலிபர் முன்னேற்ற சங்க சார்பாகவும் இந்த தேசிய கொடிய சுதந்திர தின அன்னைக்கு நம்ம ஏற்றி வைக்கிறோம். நிறைய பேர் இன்ஷா அல்லாஹ் இந்த தேசிய கொடியை வந்து நம்ம அலாதி மாமு, தாஜ் மாமு, அப்துல் குரு மச்சான் எல்லாரும் சேர்ந்து கைப்பிடிச்சு கொடியை ஏற்றி வைக்கிறதுக்கான தாய்மொழி கேட்டுக்கொள்ள கூட இந்த பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதில் ஒவ்வொரு இந்தியருக்கும் பங்கு உண்டு. இனம், மதம், இந்திய விடுதலை போரில் இஸ்லாமியர்களின் பங்கு. மன்னர் ஹைதர் அலி தென்னிந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை பரவ விடாமல் தடுத்து நிறுத்தியதால் தென்னிந்திய நெப்போலியன் என்று புகழப்படுபவர் 1767 முதல் 1769 வரை 2 ஆண்டுகள் ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேய தளபதி ஜோசப் ஸ்மித்துக்கும் முதலாம் மைசூர் போர் நடந்தது. ஈரோட்டில் ஆங்கில படையை ஹைதர் அலியின் படை வென்றது. இப்போரில் தனது தோல்வியை தளபதி நிக்சன் ஒப்புக்கொண்டார். இப்போரை முதல் காலனியாதிக்க எதிர்ப்பு போர் என அழைக்கப்படுகிறது. 1780 முதல் 1784 வரை 2ஆம் கர்நாடக போர் நடந்தது. 100 பீரங்கிகள் 80,000 வீரர்களுடன் அதீத தாக்குதலை ஹைதர் அலி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடத்தினார். இப்போரில் 2000 ஆங்கில வீரர்கள் கைது செய்யப்பட்டனர். மாவீரன் திப்பு சுல்தான் பிறந்த மண்ணிலிருந்து ஆங்கிலேயனை விரட்டியடிக்கும் வரை பஞ்சுமத்தையில் உறங்குவது இல்லை என்று முழக்கமிட்டு 200 ஆண்டுகள் ஆடுகளாய் வாழ்வதை விட 2 நாட்கள் புலியாக வாழ்வது மேல் என்ற வாசகத்தை உள்ளத்தில் பதிந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டவர். தன்னுடைய தந்தை ஹைதர் அலி மரணத்திற்கு பிறகு மைசூர் மன்னராக திப்பு சுல்தான் முடிசூடிக் கொண்டார். மன்னராக பதவியேற்றுக் கொண்ட திப்பு சுல்தான் முதல் கையெழுத்தாக இந்த நாட்டிலிருந்து ஆங்கிலேயர்களை விரட்டியடிப்பதே எனது லட்சியம் என்ற கையெழுத்திட்டார். தனது 16 ஆண்டு கால ஆட்சியில் 8 ஆண்டுகளை போர்க்களத்திலேயே கழித்தவர் மாவீரன் திப்பு சுல்தான். இந்திய அரசர்களின் ஒற்றுமைக்கு முயன்றவர். பிரிட்டிஷாரின் வர்த்தக சுகபோகம் வளராது தடுக்க சுதேசி உணர்வை வளர்த்தவர். மதத்தால் மனிதர்களை பிரிக்காது ஒருமைப்பாட்டிற்கு உழைத்தவர் திப்பு சுல்தான். சிராஜுத் தௌலா ஆங்கிலேயர்கள் பலிஸ்டர்கள். அவர்கள் கோட்டைகளை கட்டிக்கொண்டு சிப்பாய்களை வைத்துக் கொண்டிருப்பதற்கு இடம் கொடுத்து விடாதே. இடம் கொடுத்தால் நாடு நம்முடையதல்ல என்று தனது தாத்தா அலிவர்தி கானின் அரிய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு ஆங்கிலேயர்களை கலங்கடித்தவர். 30,000 காலாட்படை வீரர்கள், 20,000 குதிரைப்படை வீரர்கள், 400 பயிற்சி பெற்ற யானைகள், 80 பீரங்கிகள், வாள், வேல், வில், அம்பு இவைகளுடன் போர்க்களம் சென்றவர். 1756களிலேயே ஆங்கிலேயர்களை கல்கத்தாவில் இருந்து தப்பி ஓடச் செய்தவர் சிராஜுத் தௌலா. மன்னர் பகதூர் ஷா அன்றைய சிற்றரசர்கள் பல தங்களுக்கு இருந்த வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆங்கிலேயரை அடித்து விரட்ட அமைக்கப்பட்ட அணிக்கு தலைவராக மன்னர் பகதூர் ஷா அவர்களை தேர்ந்தெடுத்தனர். பின்னர் தான் 1857 ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கலகம் ஏற்பட்டது. அந்த கலகம்தான் சிப்பாய் கலகம். இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று அழைக்கப்படுகிறது.